அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். இப்போ இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். விஸ்வாசி ஆனி 18 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 2, 2025. இன்று தேவமதா காச்சர்லிய நாள். அதே போல் ஆனி உத்திர தரிசனம். அதே போல் இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று பிற்பகல் 2:59 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் அமிர்த யோகம், மரண யோகம். சந்திராசம் அவிட்டம், சதயம். ராசி பார்த்திங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் மகர ராசி மகர லக்குனம், கும்ப ராசி கும்ப லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும், கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சண்டை சச்சரவு வர்றதுக்கும் சந்திராசனம் தான் காரணம். கணவன் மனைவிடைய பிரிவினை வர்றதுக்கும் சந்திராசனம் தான் காரணம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோக்கிறதுக்கும் சந்திராசனம் தான் காரணம். ஆனால் அன்று நம்மளுக்கு சந்திராசனம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு அனைத்துக்குமே இந்த சந்திராசனம் தான் காரணம். அதே போல் இந்த கூட்டு மரணத்தை ஏற்படுத்துறதும் சந்திராசனம் தான் காரணம், கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக எளிதில் ஏற்படும். இந்த புதுமண தம்பதிகள் சாந்தி முகூர்த்தத்துக்குள்ளே பெண் போக்குள்ள ஆண் மகனுடைய சுவாசம் வலது சுவாசமாக இடது சுவாசமாக பார்த்துட்டு போனால் அதுக்கு ஏற்றாப்போல் அந்த புதுமண பெண் அந்த அறைக்குள் ஆணின் சுவாசம் வலதுனா வலது காலை வைக்கணும், இடதுன்னா இடது காலை வைக்கணும். அப்படி வைத்து அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கும் பஞ்சமே இருக்காது, கருத்தில் கொள்ளுங்கள். இது சாஸ்திரம் சொல்கிற கருத்து. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கௌரி நல்லத்தை பயன்படுத்தக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவி இந்த டைமில் இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இறையர்களால் பூர்த்தியாகும், கருத்தில் கொள்ளுங்கள். ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். அதனால் குளிகை டைமை தவிர்ப்பது சிறப்பு. இன்று சூளம் வடக்கு, சூளன்னா கற்பூரம் விளக்கேற்றுறது, கருத்தில் கொள்ளுங்கள். அது இன்று கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் வேண்டது நடக்கும், உங்கள் கோரிக்கைகள் இறைய அடி போய் சாரும், கருத்தில் கொள்ளுங்கள். மாறாக வேறு திசையில் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறது காலதாமதமாகும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அவங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை சென்றாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் இருக்கும், அதனால்
கவனமாக இருங்க. வீட்லேயும் கணவன் மனைவியிடையே கூட போட்டிகள் வரலாம். அதனால் பிரச்சனைகளும் வரும். அதனால் விழிப்புணர்வு இருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்குவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் இன்று வணங்குங்க. அவங்க உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து உங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் இன்று மிகவும் கவனம் தேவை. உடல் வியாதிகள் வரலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், நண்பர்களே விரோதியாகலாம், கணவன் மனைவியே ஒற்றுமைக்கு பங்கம் வரலாம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இன்று முழுவதும் நீங்கள் கவனமாக இருந்து அமைதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், ஆனால் மனது தெளிவடையும். எந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை செய்யலாமா வானாமான்னு குழம்பு இருந்தீங்கன்னா இன்று அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் விரைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், அடுத்தவங்களுடைய பகை, ஒரு எதிர்ப்பு, அனுதாபங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. அதே போல் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கும் பண விரயம் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வணங்குங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், நீங்கள் ஒரு எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த வேலையை செய்யலாமா வானாமான்னு நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரம் விரிவடைய நாள். பாலிய நண்பருக்கு பார்ப்பீங்க. சிறுவய நண்பர்களுடன் இன்று மனவிட்டு பேசுவீங்க. அதே போல் நண்பர்களுடன் உணவு அருந்துவீங்க. நண்பர்களுடன் அன்பையும் பரிமாறிப்பீங்க. இன்று உங்களுக்கு முழுக்க முழுக்க நண்பர்கள் துணையோடு உங்களுக்கு இந்த நாள் நவரும். கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. இன்று முழுவதும் கவனம் தேவை. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கருத்தில் கொண்டு தான் நீங்கள் இந்த செயலை செய்யணும். இது நம்மளுக்கு தேவையா வானாவா, இதில் விரையாகுமா ஆகாதா, இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யணும். அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரிவாங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். மனது இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் விற்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நலமான நாள். உடல் ஆரோக்கியம் பெறும். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் பாசம் கிடைக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடன் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதேபோல் மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுக பெறுவீர்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், அற்புதமான நாள்னே சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இன்று இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை கும்பராசிக்காரர்கள் பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று தனுசு மகரத்துக்கு கும்பத்துக்கு இன்று சந்திராசு இருப்பதால் மிக கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. அது விபத்தை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே போல் வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் கரெக்டாக தான் பார்த்துட்டு எடுங்க. முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அப்போ தான் பாதுகாப்பாக உங்களால் எந்த இடத்துக்கு போய் சேரமோ அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். ஆனால் ராசியை பொறுத்த மட்டும் 50% வேலை செய்யும். லக்கணத்தை பொறுத்த மட்டும் 90% வேலை செய்யும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.